பெரியவர்களே, தாய்மார்களே, ஜோதிட ஆர்வலர்களே, அனைவருக்கும் வணக்கம். உங்கள் முனைவர் TSR ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன். ஆடி மாதம் கோலாகலமாக போய்கொண்டிருக்கின்றது. அதில் ஆடி மாதம் முழுவதுமே விசேஷம் என்றாலும் ஆடி வெள்ளிக்கிழமை வழிபாடு மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீட்டில் எளிமையான முறையில் பெண் தெய்வங்களை நாம் வழிபாடு செய்யும்போது அளவில்லாத பலன்கள் நமக்கு கிடைக்கும். எந்த முறையில் நம்ம வழிபாடு செய்கிறோமோ அதற்கு ஏற்ப அந்த செல்வ மழை ஆடி வெள்ளி பூஜையினால் நமக்கு அதிகமாகும். அதுலேயும் இப்போ இந்த 2ஆம் வெள்ளி, 3ஆம் வெள்ளி, கடைசி வெள்ளி என இந்த 4 வெள்ளியிலையும் மகாலட்சுமி வழிபாட்டிற்கு உரிய கிழமையாக ஆடி வெள்ளிக்கிழமை இருக்கின்றது. அது ஆடி மாதமும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வரும்போது மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் எல்லோருக்கும் சிறப்பாக கிடைக்கும். அம்பாளையோ மகாலட்சுமி தாயாரையோ வழிபாடு செய்யும்போது அவர்களது அருளால் நமக்கு பரிபூரணமான வெற்றிகள் கிட்டும். செல்வ கடாட்சம், தெய்வ கடாட்சம், உள்ளத்திலே குடும்பத்திலே மகிழ்ச்சி தாண்டவமாடும். இந்த வழிபாட்டை நம்ம சூரிய அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறம்தான் செய்ய வேண்டும். அப்போதான் நல்ல பலன் கிடைக்கும்னு புராணங்கள் கூறுகின்றன. ஒரு தட்டில் கோபுரமாக அப்படியே பச்சரிசி கொட்டி கொள்ளுங்கள். அதில் மஞ்சள் தூள் மற்றும் நெய் கலந்த அச்சரியாக அதை கொஞ்சம் நெய்யை அதிகமாக போட்டு நல்லா பிணைந்து கோபுரமாக சின்ன கோபுரம் மாதிரி உருவாக்கினீங்கனாலே போதும். இந்த கோபுரத்தின் நுனியில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தங்க நகைகள் எதுவாக இருந்தாலும் அவர்கள் சக்திக்கேற்ப 1 கிராமும் வைக்கலாம், 1 பவுனும் வைக்கலாம், 10 பவுனும் வைக்கலாம். ஒரே ஒரு தங்க நாணயம் மட்டும் வையுங்க. அதை மகாலட்சுமியாக பாவித்து ஸ்வர்ணலட்சுமி வழிபாடு செய்ய வேண்டும். இது செய்யும்போது அந்த அச்சடிக்கு முன்னால் ஒரு மனைப்பலகை போட்டு அதில் பச்சரிசி பாவனால் தாமரைப்பூ கோலம் போட்டு அதன் நடுவிலே ஒரு அகல் விளக்கு, நெய் தீபம், தாமரை தண்டு போட்டு திரியாக வைத்து தீபம் ஏற்றுங்கள். இந்த வழிபாட்டிற்கு 8 வகையான நம்ம மலர்கள் வேண்டும். அதுவும் வாசனை மிகுந்த மலர்கள் வேணும். மல்லிகைப்பூ, தாமரைப்பூ, மறிக்கொழுந்து, செவ்வரளி, இப்படி வாசனை மிகுந்த மலர்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம வழிபாட்டிற்கு பயன்படுத்தி கொள்ளலாம். இதில் இது தீபத்தின் முன்பாக வாழை இலையை வைத்து விரித்து வைக்க வேண்டும். அதில் இந்த வாசனை மிகுந்த 8 வகையான மலர்களில் ஒவ்வொரு மலர்களாக எடுத்துக்கொண்டு மகாலட்சுமி அஷ்டகத்தை பாராயணம் செய்து வைக்க வேண்டும். மகாலட்சுமி அஷ்டகத்தில் மொத்தம் 8 பாடல்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு பாடல் முடியும் போதும் ஒவ்வொரு பூவை நம்ம நமோஸ்துதேன்னு சொல்லிட்டு வைக்க வேண்டும். இந்த நமோஸ்துதேன்னு சொல்லி வரும்போது நம்ம மலரை எடுத்து பச்சரிசியின் மேலே இருக்கக்கூடிய அந்த தங்கத்திற்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும். இப்படி 8 பாடல் முடிந்ததுக்கு பின்னால் வீட்டில் இருக்கக்கூடிய சிறு பெண் குழந்தைகள், இல்லைனா உறவினர் குழந்தைகள், பக்கத்து வீட்டு குழந்தைகள், இவங்களை அழைத்து நல்லா அலங்காரம் பண்ணி அவங்களுக்கு அறுசுவை உணவுகளையும் பரிமாறி அவர்களிடமிருந்து குழந்தையின் மூலம் தெய்வ கடாட்சத்தை நாம் பெற வேண்டும். இந்த மாதிரி மகாலட்சுமி பூஜை 2வது வெள்ளி, 3வது வெள்ளி, எந்த வெள்ளிக்கிழமை பண்ணிங்கனாலும் நல்ல சிறப்பாக இருக்கும். இது பண்ணுறதுனால நம்மளுக்கு வீட்டிலே மகிழ்ச்சி தாண்டவமாடும், கஷ்டங்கள் தீரும், பண பிரச்சனை தீரும், வரா கடன் சேரும், கவலைகள் தீரும். ஆக ஆடி மாதத்தில் 30 நாளும் விசேஷமாக இருந்தாலும் ஆடி வெள்ளி மிகவும் உகந்தது என்று கூறி அனைவரும் அதில் பங்கேற்று மகாலட்சுமி அருள் பெற கேட்டுக்கொள்கிறேன். நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.